ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஷ்விகா குக்கிங். இன்றைக்கி நாம் மிளகு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, மிளகு, தோரம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், மூணு வரமிளகா, இதெல்லாம் போட்டு நல்லா நாம் எண்ணெயில் கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட தனியா, பூண்டு 4 பல்லு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். வறுத்து நம்ம இதை ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தப்பருப்பு, வரமிளகாய், இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நாம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இப்போ நாம் இதோட சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்க புளி தண்ணியும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு, இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் கருவேப்பிலை போட்டு நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி திக்கானதும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு ஓரங்களெல்லாம் நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்ததும் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.